வணக்கம். இந்த பதிவு ஈத்தமொழி தேங்காய் பற்றியது. சமீபத்தில் தான் இந்த ஈத்தமொழி தேங்காயை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் இந்த பதிவை நான் இப்போது போடணும்னு நினைக்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு சொந்தமானது இந்த ஈத்தமொழி தேங்காய். இந்த மரம் மிக மிக உயரமாக வளரக்கூடியது. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இந்த ஒரு ஈத்தமொழியினுடைய சிறப்பை கவனத்தில் கொண்டு புவி சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஜிஐ டேக்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு வெறும் தேங்காய் மட்டும்னு பார்க்க முடியாது. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்குது. அது தவிர அற்புதமான தரமும் உண்டு. இந்த ஈத்தமொழி தேங்காயினுடைய சிறப்பு என்னென்னா, ஹை ஆயில் கண்டென்ட், அதாவது எண்ணெய் அதிகமாக இருக்கும், ரிச் ஃப்ளேவர், அது தவிர ரிச் நல்ல கல்டிவேஷன் ப்ராக்டிஸ். இந்த 3 விஷயத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு இதை ஒரு உலக சந்தையில் கொண்டு போக முடியுமான்னு பார்த்தா நிச்சயமாக முடியும். அதே நேரத்தில் மிக முக்கியமாக மனசில் நம்ம வச்சுக்க வேண்டியது, தேங்காயாக கொடுக்காம வேல்யூ ஆடட் ப்ராடக்டாக, அதாவது மதிப்பு கூட்டி நம்ம விற்றோம்னா நல்ல ஒரு விலையை நமக்கு கிடைக்கும். விவசாயிகளுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். முக்கியமானது என்ன மாதிரி மதிப்பு கூட்டல்னால், வெர்ஜின் கோகோனட் ஆயில், அதாவது அந்த தேங்காயிலேருந்து எடுக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய், அப்புறம் இந்த டெசிகேட்டட்னு சொல்லுவாங்க, இந்த தூள் கோகோனட், அப்புறம் தேங்காய் பால், அது தவிர அதனுடைய ப்ராடக்ட்ஸ், காயற்பித்து, இந்த மாதிரி. அதாவது இந்த மரத்தினுடையது பிரத்யேகமாக இந்த மரத்தை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். ஏன்னா இது ஒரு ஜிஐ டேக்டு ப்ராடக்ட். இது ஒரு சர்வதேச சந்தையில் ஏன் நல்லா போகும் சாத்தியக்கூறுகள்னால், இது ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி, ஹை நியூட்ரிஷனல் வேல்யூ இருக்குது. ஒரு ஹெல்த் கான்ஷியஸ் கன்சியூமருக்கு இதனுடைய முக்கியத்துவம் புரியும். அது தவிர இது ஒரு உணவுப் பொருளாக மட்டும் இல்லாமல் ஒரு பியூட்டி ப்ராடக்ட்ஸாகவும் அதனுடைய அப்ளிகேஷன் நம்ம கொடுத்தோன்னா நல்ல ஒரு எடுபடும். அது தவிர இது ஒரு சஸ்டைனபிளாக இருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, சுற்றுப்புற சூழலுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு சஸ்டைனபிலிட்டி இருக்கும். மிக மிக முக்கியமானது இதனுடைய பாரம்பரியம். இதனுடைய ஜிஐ டேக் அந்த பாரம்பரியத்தை உறுதிமொழி செய்யுது. இப்போ எப்படி இந்த குளோபல் பிளாட்ஃபார்மை கொண்டு போக முடியும்னா, முதல்ல நம்ம டார்கெட் பண்ண வேண்டியது ஹை எண்ட் மார்க்கெட், அதாவது யூஎஸ், யூரோப், அப்புறம் ஜப்பான், அந்த மாதிரி நாடுகளுக்கு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்போ நம்ம பண்ணும்போது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ப்ளஸ் அந்த இகாமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸோடு நம்ம கொலாபரேட் பண்ணோன்னா இது ஒரு ஹை எண்ட் ப்ராடக்டாக இதை நிறுத்தலாம். என்ன நம்ம சொல்ல வேண்டிய ஒரு ஃபேக்ட் என்னென்னா, ஃபேர் ட்ரேட், அதாவது இந்த மரம் தான், இது ஜிஐ டேக்டு ப்ராடக்ட்டு, இதில் தான் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி நல்ல மாதிரி சரியான முறையில் வியாபாரம் பண்ணுறோம் அப்படிங்கிற நிலைநிறுத்தணும். புதுவிதமான மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸை நம்ம பயன்படுத்தணும். அதாவது நம்ம பண்ணுற இந்த மார்க்கெட்டிங் பையர் நம்மளை தேடி வர்ற மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணால் தான் நமக்கு சொல்லக்கூடிய இந்த விலையும் நம்ம இந்த ப்ரீமியம் செக்மெண்ட் இல்லையா, அதனால் இதனுடைய மார்க்கெட்டிங் டெக்னிக்கே பையர் நம்மக்கிட்ட வரா மாதிரி நம்ம கேம்பெயின் பண்ணணும். எப்படின்னா, சோஷியல் மீடியா, அப்புறம் ட்ரேட் எக்ஸ்போவில் வைக்கலாம். இந்த மரத்தை பற்றி, இந்த தேங்காயை பற்றி நாம் சொல்லக்கூடிய அந்த நரேஷன், அந்த ஸ்டோரி ரொம்ப கம்பல்லிங்காக ஒரு எமோஷ்னலாக நம்ம பண்ணோம்னா நிச்சயமாக எல்லோரும் நமக்கு திரும்பி பார்ப்பாங்க இந்த ப்ராடக்டை பற்றி. அது தவிர நம்ம இந்த தேங்காயை வச்சு என்ன மாதிரி சமையல் செய்யலாம், அது நம்ம சஜஷன் கொடுக்கலாம். அப்புறம் இந்த வீகன் ஆல்டர்னேட்டிவ், இது நல்லா மேல்நாட்டெல்லாம் வெஜிடேரியன் அப்படிங்கிற ஒரு எல்லையை தாண்டி வீகன் அப்படிங்கிற அளவுக்கு போயிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம், ஏன்னா அவங்கெல்லாம் பாலே குடிக்க மாட்டாங்க, பசுவினுடைய பால் கூட குடிக்க மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த தேங்காய் பால் ஒரு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். இதை நம்ம அங்கே இருக்கிற ஃபார்மர்ஸ் எல்லோரும் சேர்ந்து செஞ்சால் உலக சந்தையில் மிக பிரமாதமாக இது கொண்டு போக முடியும். இது உறுதி. தேங்க்யூ.